அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இஸ்ரவேலின் வனாந்தரங்கிறது அவர்களை சோதிக்கும்படியாக தேவன் அனுமதித்த ஒரு இடம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார். ஏன்? அவர்களை சோதித்து, அவர்களை தாழ்த்தி, அவர்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும், ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு அவர்களை 40 வருஷம் கர்த்தர் அவர்களை வனாந்தர மார்க்கமாய் நடத்தினார். ஆகிலும் அந்த ஜனம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. விளைவு தோல்வி அடைந்தார்கள். இரவும் பகலும் 24 மணி நேரமும் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பம் விலகவில்லை. மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வனாந்தரத்தில் 40 வருஷம் நடத்தினார். 24 மணி நேரமும் 40 வருஷம் தினந்தோறும் காலையில மன்னாவை கொடுத்து போஷித்தார். மட்டுமல்ல, அற்புதமா இந்த வனாந்தரத்துல தண்ணீரை கொடுத்து தாகம் தீர்த்தார். எதிரிகளை இவர்கள் வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்து தோல்வியடை செய்தார். இதெல்லாம் அந்த வனாந்தரத்தில் நடந்தது. ஆகிலும் திரும்ப திரும்ப அந்த ஜனம் ஒரு சோதனை வந்தா, நெருக்கம் வந்தா, நாங்கள் எகிப்துக்கு போகிறோம் என்று அவர்கள் தேவனையும் மோசேயையும் எதிர்த்து நின்றார்கள். அதோடு நிக்கல, 430 வருஷம் அடிமைகளா கிடந்து ஜீவனை கசப்பாக்கி நான் பார்வோன் ஒடுக்கினான். ஆனா என்ன சொல்றாங்க? எகிப்தே எங்களுக்கு சவுக்கியம். அநேக தேவ பிள்ளைகள் கடந்த காலத்தை நினைக்கும் பொழுது இப்படித்தான் நிகழ்காலத்துல கர்த்தர் நடத்த பாதையை மறந்து கடந்த காலத்துல நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஓஹோலாம் சொல்லுவாங்க. ஆனால் பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஒடுக்கப்பட்டு சாத்தானால் மிதிக்கப்பட்டு இருந்ததை மறந்துடுறோம். அப்படித்தான் அந்த நாட்கள்ல அந்த ஜனங்க இருந்தாங்க. நாம் கர்த்தருக்கு விரோதமாக செய்த காரியங்கள், பேசின காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கறத நிறுத்தி இருந்தால் எத்தனை பேர் நின்று இருக்க முடியுங்க? எத்தனையோ விஷயம் தூரமாய் போனாலும் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் ஒன்றையும் அவர் நிறுத்தவில்லை. ஆதினத்தின் காலத்தில் செய்கிறது நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் வனாந்தரத்தில் தேவ கிருபை. உங்களை கர்த்தர் கைவிடவில்லை. அவர் சேர்த்துக் கொள்ளுகிற நல்ல ஆண்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.